ஸ்ரீ குருநாதன் திருவடிகளே சரணம். ராம் ராம் ராதே கிருஷ்ணா. அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஆத்ம பக்தி சேனல் சார்பாக எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். திவ்ய தர்ஷன்ஸ் ஆஃப் 108 திவ்யதேசம்ஸ் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருப்பது 4வது திவ்யதேசம் திருவள்ளரை. இது வேதகிரி, ஸ்வேதகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. முற்காலத்தில் இது திருவள்ளரை என்று அழைக்கப்பட்டது, வேதகிரி என்று அழைக்கப்பட்டது, ஸ்வேதகிரி என்றும் அழைக்கப்பட்டது. இன்றும் திருவள்ளரை என்ற பெயரிலேயே மக்கள் அழைக்கிறார்கள். இந்த திருவள்ளரை 108 திவ்யதேசங்களில் சோழ நாட்டு திருப்பதிகளுக்குள் 4வது தீர்த்தலமாகும். இக்கோவில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் துறையூர் போகும் வழியில் அமைந்துள்ளது. இங்கு செந்தாமரைக்கண்ணன், புண்டரீகாட்சன் என்ற திருநாமத்துடன் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளியுள்ளார். இக்கோவில் அமைந்துள்ள இடம் மண்ணச்சநல்லூர் ஒன்றியம், மண்ணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியம், திருச்சி மாவட்டம். திருவள்ளரை ஊராட்சியில் அமைந்துள்ளது. திருச்சியில் இருந்து துறையூர் செல்லும் பேருந்து வழியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் திருவரங்கத்திலிருந்து உத்தமர் கோயில் வழியாகவும் பேருந்தில் செல்லலாம். தங்குவதற்கு வசதியான விடுதிகள் இல்லாததால் திருச்சியில் இருந்து செல்லலாம். பெரிய மதில்களுடன் கூடிய விசாலமான கோவில் இக்கோவில். காண்போரை பிரமிக்க வைக்கும் நந்தவனங்கள், கிணறு இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலின் பின்பகுதி ஒரு பாறையை குடைந்த தூண்களுடன் இரு சிறு அறைகள் குகை போல காணப்படுகின்றன. இறைவன் திருநாமம் புண்டரீகாட்சன், தமிழில் செந்தாமரைக்கண்ணன். நின்ற திருக்கோலம் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம். சக்கரம் பிரயோக சக்கரம். தாயார் செண்பகவல்லி, பங்கையச் செல்வி, தனிக்கோயில் நாச்சியார் சன்னதி உண்டு. உற்சவ தாயாருக்கு பங்கஜவல்லி என்று திருநாமம். மதிலுக்குள்ளேயே 7 தீர்த்தங்கள் உள்ளன. திவ்ய, கந்த, க்ஷீர புஷ்கரணிகள், குச, சக்கர, புஷ்கல, பத்ம, வராக, மணிகர்ணிகா ஆகிய தீர்த்தங்கள். விமானம் விமலாக்கிருதி விமானம். பிரத்யக்ஷம் பெரிய திருவடி, சிபி சக்கரவர்த்தி, பூதேவி, மார்க்கண்டேயர், ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் பிரம்ம ருத்ராதிகள். விசேஷங்கள். இங்கு உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என்று 2 வாசல்கள் உள்ளன. தை முதல் ஆனி வரை உத்தராயண வாசல் வழியாகவும், ஆனி முதல் மார்கழி வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் பெருமாளை சேவிக்க செல்ல வேண்டும். மூலஸ்தானத்தில் மூலவர் பெருமாளை தவிர 7 மூலவர்கள் உள்ளனர். மேலே பெருமாளின் வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே பெருமாளின் வலது பக்கம் கருட பகவானும் இடது பக்கம் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் நின்று கொண்டு பெருமாளை சேவித்தபடி இருக்கின்றனர். கீழே அமர்ந்தபடி பெருமாளின் வலது பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி மோட்சத்திற்காக தவம் புரிந்து கொண்டு இருக்கிறார். இடது பக்கம் பூமாதேவி தாயார் உலக நன்மைக்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு நடுவில் மூலவர் பெருமாள் பெரிய உருவத்துடன் இருக்கிறார். அவருக்கு கீழே ஒரு சிம்மாசனத்தில் உற்சவர் செந்தாமரைக்கண்ணன் என்று திருநாமம். பங்கஜவல்லி தாயாரும் அருகில் உள்ளனர்.
உற்சவர் செந்தாமரை கண்ணனுக்கும் பங்கஜவல்லி தாயாருக்கும் வருடத்தில் சித்திரை கோடை பூச்சாற்று உற்சவம். இந்த உற்சவம் மட்டும் பங்கஜவல்லி தாயாருக்கு கிடையாது, பெருமாளுக்கு மட்டும்தான். வைகாசி வசந்தோத்சவம், ஆடி ஜேஷ்டாபிஷேகம், புரட்டாசி மாதத்தில் பவித்திர உற்சவம், ஐப்பசியில் ஊஞ்சல் உற்சவம், பங்குனி பிரம்மோற்சவம் ஆகிய உற்சவங்கள் நடைபெறும். தாயார் பங்கயச்செல்வி என்கிற பங்கஜவல்லி தாயார் இந்த ஊரில் தாயாருக்கு ஆதிபத்தியம், அதாவது செங்கோலாட்சி தாயாருக்கு தான். புறப்பாடு காலங்களில் தாயார் முன் செல்ல பெருமாள் பின்தொடர்ந்து வருவார். மாலை தாயார் சூரிய அஸ்தமனத்திற்குள் மூலஸ்தானம் சேர்ந்து விடுவார். பெருமாள் வாகன புறப்பாடு அல்லது அன்றைய தினத்திற்கான புறப்பாட்டை முடித்துவிட்டு நாழிகேட்டான் வாயில் அருகில் நின்று தாயாருக்கு ஏன் நேரமானது என கூறிய பின் மூலஸ்தானம் வந்து சேருவார். தனிக்கோவில் நாச்சியார் செண்பகவல்லி தாயார் வருடத்தில் ஒரே ஒரு நாள் பங்குனி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்று செங்கமலவல்லி தாயார், பெருமாள், பங்கஜவல்லி தாயார் மூவரும் ஒரே சிம்மாசனத்தில் எழுந்தருளி சேர்த்தி கண்டருள்வார்கள். அன்று ஒரு நாள் மட்டும் இத்தனை நாள் பெருமாளின் வலதுபுறம் இருந்த பங்கஜவல்லி தாயார் அந்த இடத்தை செங்கமலவல்லி தாயாருக்கு விட்டு கொடுத்து தான் பெருமாளின் இடதுபுறத்தில் அமர்வார். செங்கமலவல்லி தாயாருக்கு வருடத்தில் சித்திரை அல்லது வைகாசி கோடை பூச்சாற்று உற்சவம். இத்தலம் மிகவும் தொன்மையான தலங்களில் ஒன்றாகும். திருவரங்கத்திற்கும் பழமையானது என்பதாலேயே ஆதி வெள்ளரை என்று அழைக்கப்படுகிறது. வெண்மையான பாறையினால் ஆன மலை என பொருள்பட வெள்ளரை, வெண்மையான அறை எனப்படுகிறது. திரு என்பது உயர்வை குறிக்கும் சொல், ஆதலால் திருவெள்ளரை என்று அழைக்கப்படுகிறது. எங்கும் இல்லாத வகையில் இக்கோவிலில் உத்தராயண வாசல் மற்றும் தட்சிணாயன வாசல் என்று 2 வாசல்கள். சிபி சக்கரவர்த்திக்கு ஸ்வேதவராகராக, அதாவது வெள்ளை பன்றி ரூபத்தில் பெருமாள் காட்சி தந்ததால் பெருமாளுக்கு ஸ்வேதபுரிநாதன் என்று பெயர். இதன் காரணமாகவே இத்தலத்திற்கு ஸ்வேதகிரி என்று பெயர் வந்தது. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 நாச்சிமார்களுக்கும் 3 திவ்ய தேசங்கள் ஆதிபத்தியம். இதில் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவெள்ளரை. இத்திருக்கோயிலுக்கு பெருமாள் தரிசிக்க செல்லும் பொழுது முதலில் 18 இருக்கும். இவை 18 பகவத்கீதை அத்தியாயங்களை குறிக்கிறது. இதை ஏறியவுடன் ஒரு கிருஷ்ணர் சன்னதி உள்ளது. இவரை சேவித்த பிறகே உள்ளே செல்ல வேண்டும். பின்பு வரும் 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கிறது. பின்வரும் 5 படிகள் பஞ்சபூதங்களை குறிக்கிறது. பின்வரும் 8 படிகள் அஷ்டாட்சர மந்திரத்தை, அதாவது ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை குறிக்கிறது. பின்வரும் 24 படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களை குறிக்கிறது. இதற்கு பின்பே பெருமாளை சேவிக்க இயலும். அதாவது இத்தனை விஷயங்களை விட உயர்ந்தவர் இந்த பெருமாள். பெரியாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர். மொத்தம் 24 பாசுரங்கள். இதில் பெரியாழ்வார் பெருமாளை தமது திருமொழியில் இந்திரனோடு பரமன் இமயவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்தவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போதிது வாகும் அழகனே காப்பிட வாராய் என்று பாடியுள்ளார். இக்கோவில் பல்லவ மன்னன் நந்திவர்மனின் 5ஆம் ஆண்டில், அதாவது கிபி 805 தொடங்கி 3ஆம் நந்திவர்மன் சோழர்கள், விஜயநகர பேரரசின் நாயக மன்னர்கள் என பல காலகட்டங்களில் இந்த கோவில் ஆக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் காலத்தில் கல்வெட்டுகள் மூலம் நாம் அறியலாம். மதுராந்தக உத்தம சோழனின் 8ஆம் ஆண்டு கல்வெட்டுகளில் இந்த கோவில் பெரிய ஸ்ரீ கோவில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவிலின் 2ஆம் நுழைவு வாயிலில்